நவ தானியமும் நவக்கற்களும் போடப்பட்டதுதான் நம்ம வீட்டுடைய வாசப்படி. அதுல பாத்தீங்கன்னா எப்படி அங்க இருக்கக்கூடிய எல்லைப்படிய அந்த துவாரபாலர்கள் பாத்துக்கிறாங்களோ, இங்க இருக்கக்கூடிய எல்லைப்படிய நம்மளோட குலதெய்வம் பாத்துட்டு இருக்கோம். குலதெய்வத்தோட காவல்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நிப்பாங்க அந்த இடத்துல. அதனாலதான் மஞ்சள் வாசனைக்கு வராத தெய்வமே இல்லை. மஞ்சளை நல்லா அரைச்சு நீங்க அப்பெல்லாம் பெண்கள் உடம்பே பூசிட்டு இருந்தாங்க. பெண்கள்னா பெண் சக்தி அதிகமா இருந்துச்சு. அப்ப அந்த வாசல்ல வைக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த மஞ்சள்ல குங்குமம் தடவி வைக்கும் போது ஃபர்ஸ்ட் கிருமி நாசினி லெமன்ற அந்த இதுக்கு பூச்சிகள் வராது, பாம்பு பல்லி எதுவும் வராது. ரெண்டாவது ஒரு திருஷ்டி கழிக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, அந்த எலுமிச்சம்பளம் கட் பண்ணி வச்சா அழிவு போனா பிரச்சனை கிடையவே கிடையாது. முழு எலுமிச்சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுல வச்சு 3 நாட்களுக்குள்ள அழுகி போனாதான் வீட்டுல துர்சக்தி இருக்கிறதா அர்த்தம். சோ வாசல்ல வெட்டி வைக்கிறது கிருமி நாசினிக்கும். அதே போல ஒருத்தர் வீட்டுக்குள்ள ஒரு அபாவம் வராங்க, இவ்வளவு பெரிய வீடை கட்டியிருக்காங்க, திருஷ்டியில வராங்கன்ற போது அந்த எலுமிச்சம்பளத்துல அவங்க பார்வைப்பட்டுச்சுன்னா அங்கேயே அது அடிபட்டு போயிடும்.